Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய துணை ஜனாதிபதி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் திருப்பதி விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதி வந்த NDA கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் பத்மாவதி தாயார் கோவிலில் தரிசனம் செய்தார். பின்னர் அவர் திருமலைக்கு சென்று இரவு தங்கி காலை ஏழுமலையானை தரிசிக்க உள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று தீப்பற்றி எரிந்தது. ரஷ்யா யுக்ரைன் இடையே தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பகுதி மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அந்த பகுதியில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேற்கூரை கொழுந்துவிட்டு எரிந்தது. விபத்தை தொடர்ந்து குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளில் லட்சக்கணக்கானோர் பயணம் செய்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு போக்குவரத்து துறையின் சார்பில் வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளும் 610 சிறப்பு பேருந்துகள் என 2702 பேருந்துகள் இயக்கப்பட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஆம்னி பேருந்துகளில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 பேர் பயணம் செய்துள்ளனர் என தனியார் அனைத்து ஆம்னி பேருந்து சங்கம் தெரிவித்துள்ளது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.